அப்படின்னு சொன்ன உடனே அந்த டச்சுக்காரர்கள் பயந்து போய் சண்முகரை தூக்கி கடலுக்குள்ள போட்டுட்டு போயிட்டாங்க. கோவில்ல சண்முகர் இல்லை. சண்முகர் இல்லாம கோயில் எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, தேடி பார்க்குறாங்க, என்னென்னவோ செய்கிறாங்க, ஒன்றும் வழியே இல்லை கிடைக்கிறதுக்கு. கடைசியில் வேற சண்முகர் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேறொரு சண்முகருக்கு முயற்சியும் நடைபெறுகிறது. அப்பதான் முருகப்பெருமான் வடமலையப்ப பிள்ளை அப்படிங்கிறவருடைய கனவுல போய் காட்சி கொடுத்து, நானே இருக்கிறேனேப்பா, ஏன் இன்னொரு சிலையை நீங்க போய் புதுசா செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். நீயே இருக்கிறியா சுவாமி அப்படின்னா, எங்க இருக்கிற? கடல்ல தான் இருக்கிறேன், என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கிற. கடல்ல நான் எங்கன்னு தேடுவேன் அப்படின்னு கேட்கிறார். சமுத்திரத்துல எங்க போய் தேடுறது? அப்போ முருகப்பெருமானே அடையாளம் சொல்லுகிறார். எந்த இடத்துல நான் இருக்கிறேனோ அந்த இடத்துல எலுமிச்சம் பழம் மிதக்கும், மேலே கருடன் பட்